மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். இப்போ நீங்க விஜயலட்சுமி புகார் கொடுத்திருக்காங்க. அப்ப விஜயலட்சுமி இப்ப நீதிமன்றம் போயிட்டு என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு போகல. ஆனா இந்த புகார் சம்பந்தமா சீமான் தான் போறாரு. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமி கொடுத்துருந்தாங்க. நீதிபதி சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. உடனே திமுகவுடைய ஐடி விங்க பாருங்க எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது. சன் டிவி உட்பட சொல்கிறாங்க, சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி. நீதிபதி சாட்டை அடி கேள்வி. இது முழுக்க திமுக சீமானையும் நாம் தமிழ் கட்சி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். சமீப காலமாக வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு விளம்பர பிரியர். நான் ஒன்று சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன், உங்களை கைது பண்ணுறது உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இதுதான முறை. சாதாரணமான ஒரு பிரஜையாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த அறிவு இருக்குன்னா, நீ சட்டம் படித்த ஐபிஎஸ் பாஸ் பண்ண வந்த அதிகாரி உங்களுக்கு தெரியாத சட்டத்தை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள்லாம் நான் அவர்களுக்கு அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து தமிழக முதல்வராக அவர் என்னென்ன நடவடிக்கைங்கிறதுல இல்லை. இப்போ இது அப்பான்னு ஆரம்பித்தாங்க, இதோட முடிய போகிறதில்ல. அடுத்த வருஷம் வரப்போகுது பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க, மாணவர்கள் அதை இவர் நடந்து போகும்போது அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். திரு சீமான் குறித்து அந்த விஜயலட்சுமி அவர்களது புகார், அதை கோர்ட் என்ன பண்ணியிருக்குன்னா விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னாவே நம்ம புகார் கொடுப்போம். அந்த புகாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும். அதுதான் ஒரு புகாருக்கு உண்டான இது. அதேமாரி தான் விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்கு சீமான் மீது அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த புகாருக்கு காவல்துறை விசாரணை பண்ணி கைது பண்ணலாம், மேபி பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு கால் கைது பண்ணலன்னு சொன்னால் அந்த புகார்தாரர் இருக்காங்கல்ல, புகார்தாரர் அவங்க நீதிமன்றத்தை நான் இதேமாரி ஒரு வழக்கு காவல்துறையை கொடுத்தேன், காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது செய்ய மாட்டேன்ட்டாங்க, எனக்கு நீதி கிடைக்கலன்னு நீதிமன்றத்தை நாடலாம். அப்போ நீதிமன்றத்தை நாடும்போது டைரக்ஷன் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்கும். ஏன் அவரை இந்த புகார்தாரர் புகாரை வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆருக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கீங்க, இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்கும். நீதிமன்றம் கேள்வி கேட்கும்போது அப்போது அந்த காவல்துறை என்ன பண்ணணும்னு சொன்னால், கைது பண்ணணும்னு சொன்னால் கைது பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் கைது பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை மனசில் நினச்சிச்சின்னு சொன்னால், அரசாங்கமும் காவல்துறை நினச்சிட்டாங்கன்னா நீதிமன்றத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நாங்கள் விசாரித்தோம், விசாரணை அடிப்படையில் பார்க்கும்போது இது இது அதுக்கு தகுந்த மனு இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் கொடுப்பாங்க. அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணுவோம். இதுதான் ஒரு வழக்கினுடைய தன்மை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 4 இயர்ஸ் பேக்கில் 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாஜகவினுடைய ராம்நாடு மாவட்ட தலைவர் அஸ்வின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் அவரை கொல்ல வந்தவங்க அவருடைய அப்பாவை தாக்கிறாங்க. அவர் கடுமையான பாதிப்பு, உயிருக்கு போராடக்கூடிய சூழலில் அவரை மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் அவர் படிச்சிடுறார். ஆனால் அது தாக்குதல் தொடுத்தது இஸ்லாமிய பயங்கரவாதிகள். இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இவர்களை காவல்துறை உடனே கைது பண்ணி அவர்களை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா ஒரு ப்ரெஸ் அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு செய்தி அறிக்கையே கொடுக்குறாரு. எங்கே கொடுக்குறாரு? பத்திரிகை கொடுக்குறாரு. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ராம்நாட்டில் இஸ்லாமிய பயங்கரவாதம் அதிகரித்தே போயிடுச்சு, அதனால் அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அஸ்வினை தாக்குதலுக்கு அஸ்வினை கொல்ல வந்தவங்க, பாஜகனுடைய அஸ்வினை கொல்ல வந்தவங்க அவருடைய தந்தையை கொல்ல முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குறாரு.
அதன் பிறகு வந்து நான் அந்த அறிக்கையை வாங்கி படித்து பார்த்துட்டு, என்னடா இது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறை புலன் விசாரணையில் இருக்குது. விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும்போது இவர் திசை திருப்புற மாரி அறிக்கை விட்டு, இது ஒரு மத மோதல்களுக்கு உருவாக்குறாரு அப்படின்ற அடிப்படையில் நான் அந்த அறிக்கையை, அவர் கொடுத்த அறிக்கை லெட்டர் பேடு வந்து ஒரு செய்தியாளர் மூலமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அதன் பிறகு காவல்துறை விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அந்த அஸ்வின் என்ற நபரும் அவருடைய நண்பரும், அஸ்வினும் அவருடைய நண்பரும் ஏதோ ஒரு அமைச்சர்கிட்ட பிஏவாக இருந்திருக்காங்க. அப்போ இல்லை, வேற ஏதோ அமைச்சர்கிட்ட பிஏவாக இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல் வந்து அந்த நபர் வந்து அஸ்வினை கொலை பண்ணுறதுக்கு வரான். அஸ்வின் இல்லை, அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து காவல்துறை புலன் விசாரணையில் அம்பலமாயிடுச்சு. அப்போ நான் அது சம்மந்தமாக நான் உடனே டிஜிபி கிட்ட போய் மனு கொடுத்து, டிஜிபி கிட்ட மனு கொடுத்த காப்பியை வச்சு ஹைகோர்ட்டில் வந்து நான் போடுறேன். இதேமாரி பாருங்கள், இவர் ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளர் இருக்கார். இவர் வந்து மத மோதல்களை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாரு. அதனால் இவரை வந்து நடவடிக்கை எடுத்து கைது பண்ணணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை மனு போகிறேன். உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், விசாரணை என்னுடைய வழக்கை ஏற்றுக்கிட்டு நிச்சயமாக இது காவல்துறை வந்து இவரை விசாரித்து இவரை இந்த வழக்கில் கைது பண்ணணும், இது தவறான முன்னுதாரணம்னு சொல்லி ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது. அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுக்குது. அப்போது வந்து அந்த காவல் நிலையம் என்ன பண்ணுதுன்னா, நீதிமன்றத்துக்கு பதில் கொடுக்குது. என்னன்னு பதில் கொடுக்குதுன்னு சொன்னால், நாங்கள் விசாரித்தோம், ஆனால் அந்த விசாரணைக்கு உகுந்த வழக்கு இல்லை, அவர் வழக்கே இல்லை அப்படின்னு காவல்துறை பதில் கொடுத்தான். அப்போ அதனால் என்ன வந்து நீதிமன்றம் அந்த பெட்டிஷன் என்னுடைய பெட்டிஷன் தள்ளி. ஆனால் ஃபஸ்ட்டு அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் காவல்துறை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அது வந்து அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தோன்னே அதை அப்படியே நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணுறான்னு வைங்க மனுவேன். இதுதான் வந்து ஒரு போலீஸுடைய புரோட்டோக்கால். இது போலீஸு நீதித்துறையினுடைய புரோட்டோக்கால், இது முறை. புரியுதுங்களா? இப்போது நீங்கள் விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ விஜயலட்சுமி இப்போ நீதிமன்றம் போயிட்டு என் புகாருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போகலை. ஆனால் இந்த புகார் சம்மந்தமாக சீமான் தான் போகிறாரு. சீமான் தரப்பில் தான் போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கோர்ஸ் பெட்டிஷன் போடுறாங்க. கோர்ஸுங்குவாங்க, அதாவது ரத்து பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அந்த கோர்ஸ் பெட்டிஷன் போடும்போது அரசு தரப்பு அங்கே வந்து, அதாவது தமிழக அரசு திமுக தரப்பில் வந்து அங்கே வந்து இந்த விஜயலட்சுமிக்கு ஆதரவாக காவல்துறை தானே, காவல்துறை போது பிபி வருவாங்க. பிபி விஜயலட்சுமி தரப்ப என்ன பதிவு பண்ணுறாங்களோ அந்த பதிவுகளை உள்வாங்கிட்டு தான் நீதிபதிகள் பேசுவாங்க. அப்போது தமிழக காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி அதில் பதிவு செய்யப்பட்ட அந்த இதில் கொடுத்துருப்பாங்கன்னு வைங்க. கொடுத்துருந்தாங்கன்னா நீதிபதி வந்து சீமானுடைய முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. உடனே திமுகவுடைய ஐடி விங்க பாருங்கள் எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது. சன் டிவி உட்பட சொல்கிறாங்க. எல்லாமே திமுக, அதாவது சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி, சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமி. நீதிபதி சாட்டை அடி கேள்வி. எப்படி நீதிபதி சாட்டை அடி கேள்வி? ஏண்டா சாட்டை அடி கேள்வியும் இல்லை, சண்டை அடி கேள்வியும் இல்லை. காவல்துறை தரப்புலையும் அரசு தரப்புலையும் நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய பதிவு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் நீதிபதிகள் பேசுவாங்க. அதை தவிர்த்து அடுத்த லைனுக்கு போக மாட்டாங்க. அப்போது திமுகவே அப்படி வந்து நீதிபதி கிட்ட போய் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த உரையை வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நீதிபதி கேட்ட உடனே கேட்டாரு பார்த்தீங்களா, நீதிபதியே சொல்லிட்டாருங்க விஜயலட்சுமி தான் முதல் மனைவி, தீர்ப்பு சொன்ன மாதிரி குதிக்கிறாங்க. அப்போது இது முழுக்க திமுக வந்து சீமானையும் நாம் தமிழ் கட்சி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக. இல்லை, இப்போ வருண்குமாரும் இப்போ இடையில வந்து அவரது மனைவி வந்து விவாகரத்துன்னு சொல்லி நாம் தமிழர்கள் கட்சி சார்ந்தவர்கள் தான் அந்த பதிவை வந்து பதிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட கடுமையாக விமர்சித்து போட்டிருந்தாரு. திரள்நிதி திரும்ப அவரும் அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரியணும். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், மக்களுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் அவர். புரியுதுங்களா? அவர் வந்து அவராக ஒரு கிரியேட் பண்ணுறாரு தன்னை வந்து கரண்ட்டில் இருக்கணும், இதில் @% எல்லா நேரத்திலும் நான் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பர பிரியராக இருக்கார். யார்? வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு விளம்பர பிரியர். நான் அவனை சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன், ஒரு விளம்பர பிரியராக இருக்கார். இப்போ அவராக ஒரு கண்டென்ட் போடுறாரு, நானும் என் மனைவி, அதாவது
விவாகரத்து பெற்றதாக நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய பதிவை பார்த்து தான் ஊடகங்கள் தலைப்பு செய்தி ஆக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய யார் அப்படி போட்டுருந்தாங்க? நாம் தமிழ் கட்சியை போட்டால் நீங்கள் ஒரு ஆஸ்பர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், சட்டம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அந்த நபர் மீது புகார் கொடுத்து அந்த நபரை தூக்கி ஒரு பொய்யான தகவலை பரப்புறதுக்காக நீங்கள் அவரை கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போடலாம். அதை விட்டு அதை நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் அதை நீங்கள் ஒரு பதிவாகவும் போட்டிங்கன்னு சொன்னால் ஊடகங்கள் அதை தலைப்பு செய்தி ஆக்குறாங்க. அப்போது நீங்களே அதை விரும்புகிறீங்க. அதாவது வருண்குமார் ஐபிஎஸ்ஸே எப்படி விரும்புகிறாருன்னு சொன்னால், நாம் கரண்ட்டில் நம்ம இருக்கணும்டா எல்லா விஷயத்துலையும். அவர் ஒரு அரசியல்வாதி மாரி அவருடைய செயல்பாடுகள் முழுக்க இருக்குது. அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு அரசியலுக்கு இறங்கி டெய்லி ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு எப்படி என்றாரோ, அதேமாரி வருண்குமார் ஐபிஎஸ் ஆன் டியூட்டியில் இருந்துக்கிட்டே தன்னை கரண்ட்லேயே இருக்கணும் டெய்லி அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அப்படி தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. இல்லைன்னு சொன்னால் இப்போது நீங்கள் என் குடும்பத்தை பற்றி ஏதோ எழுதிட்டீங்க, நான் என்ன பண்ணணும்? உடனே போய் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து உங்களை கைது பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இதுதான முறை. சாதாரணமான ஒரு பிரஜையாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த அறிவு இருக்குன்னா, நீ சட்டம் படித்த, அதாவது ஐபிஎஸ் பாஸ் பண்ண வந்த அதிகாரி உங்களுக்கு தெரியாதா? சட்டத்தை மீறி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படணும்னு தெரியுமா இல்லையா? அப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் போடாமல் பதிவு போடாமல் அந்த நபர் யாருன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ண வேண்டியது தானே உங்களுடைய கடமை. நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு நீங்கள் அதை ட்ரோல் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்களே விரும்புகிறீங்க. அப்படி அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதேமாதிரி தான் தமிழக அரசு விஜயலட்சுமி வழக்கை பதிவு செய்யும்போதே முதல் மனைவின்னு சொல்லி இவங்க பதிவு பண்ண 10 குற்ற பதிவுகளை நீதிமன்றத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. நீதிபதிகள் ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க, முதல் மனைவி விஜயலட்சுமியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அப்போ அந்த கேள்வி எழுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதியை ஒத்துக்கிட்டா மாதிரி, நீதிபதியை தீர்ப்பு சொல்லிட்டா மாதிரி, நீதிபதி இந்த வழக்கை நான் கோர்ஸ் படம் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் தரப்பில் இருக்குது இல்லைங்களா? கவர்மெண்ட் தரப்பு நான் சொன்ன எச் ராஜா விஷயத்துக்கு நீதிமன்றம் கைது பண்ணால் கூட கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி காவல்துறை கொடுக்குது. நீதிமன்றம் அதை ஏற்றுக்குது. ஆனால் விஜயலட்சுமி வழக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் போய் காவல்துறை கடுமையான வாதங்களை முன் வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த வாதங்களை முன் வைக்கும்போது நீதிபதி இந்த இது கோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காரு. அரசு தரப்பு வழக்கினருக்கு கடுமையான வாதங்கள் வச்சு, இல்லை இது நாங்கள் விசாரித்தோம், விசாரணையில் இது உண்மை தான், அது அவங்க மனைவின்றது உண்மை தான், அப்படி இப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் வச்சுருந்தாங்கன்னா நீதிபதிகள் பெரும்பாலும் காவல்துறை அரசு வழக்கறிஞர்கள் சொல்கிறதை கேட்டு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர் கோர்ஸ் பெட்டிஷனை ரத்து பண்ணியிருக்காரு. இதில் ஏதோ மிகப்பெரிய சீமானுக்கு பின்னடைவுன்ற மாதிரியும், சீமான் அவ்வளோதான் வீட்டுக்கு போக வேண்டியதுன்ற மாதிரியும், இல்லை ரெண்டாவது அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுன்ற மாதிரி ஒரு பில்டப் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? இது எப்படி? கட்டின மனைவி ஏன் விவாகரத்து கோரி நீதிமன்றம் போய் தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க. அதுக்கே சட்டத்தில் இடம் இருக்கும்போது இவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு உண்டான எந்த ஆதாரம் இல்லாமல் ஒரு புகார் சொல்கிறாங்க. வாழ்ந்து இருக்கலாம், வாழாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. விஜயலட்சுமி சீமானுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அது. நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆழமாக போக வேண்டியது இல்லை. புரியுதுங்களா? ஆனால் இந்த திமுக ஐடி விங் இதை எப்படி ஒவ்வொரு விதமாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த நவீன பாசிசம். ஆமாம், சீமானுக்கு எதிராக தமிழக அரசு மேற்கொள்ளும் நவீன ரக பாசிசமாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள்லாம் மகள்கள் தானே சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நான் அவர்களுக்கு அப்பா, ஒரு அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்துலேருந்து தமிழக முதல்வராக அவர் என்னென்ன நடவடிக்கைங்கிறதுல இது பாஜகவினுடைய வெர்ஷன் 2ன்னு சொல்லி தான் நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். எப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜக கடந்த இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் சவுக்கிதார்ன்ற ஒரு ட்ரெண்ட்டை கொண்டு வந்தாங்க. காவலாளி, மோடி காவலாளி அப்படின்னு சவுக்கிதார்ன்னு சொல்லிட்டு, அது கடந்த தேர்தலில் மறுபடியும் சவுக்கிதார்ன்னு சொன்னால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு மோடி கா பரிவார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. மோடி கா பரிவார்னா மோடி குடும்பம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க நீங்கள் கொண்டு வந்து. அதேமாதிரி தான் இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னால், கடந்த தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்ற பாட்டு ஹேஷ்டாக் ஆக்குனாங்க.
இப்போ இந்த முறை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக நெருங்கினால இப்போ அப்பா அப்படின்ற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த கிரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒன்று பிஜேபி வெர்ஷன் 2வாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து எப்படின்னா அதிமுகனுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிடுவாங்க. அது வந்து அம்மானு கூப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அது தமிழர்களுடைய பண்பாடு. நம்மளுடைய குழந்தை அதை விட வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மூத்த பெண்மணியா வயதில் மூத்தவர்கள் வந்து அம்மா எங்கம்மா போறீங்கன்னு கேட்பாங்க. இயல்பாக கேட்கக்கூடிய அதை வந்து யாருமே தப்பா, அது ஒரு அம்மான்னு சொல்லி அழைக்கிறது யாரும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க. பட் அப்பான்னு நினைக்கிறது வந்து அது சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டாங்க, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அதுதான் நேற்று வந்து என்ன பண்ணுறாருன்னா எஸ்வி சண்முகம் வந்து ஒரு பிடிக்கிறாரு. சிவி சண்முகம் வந்து அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் ஒரு பிடிச்சிட்டார் ஒரு கோபத்தில். எப்படி அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு உடனே திமுக சார்ந்தவங்களும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் பேசியது வந்து தவறு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே இது வந்து காந்தி தாத்தா, நேரு மாமா, இந்திரா அன்னை அப்படின்றது வந்தாச்சு. இப்போ ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்டாங்க, அதேமாரி நான் என்னை அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, இது யாருன்னு சொன்னால் சோகால்டு இந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இந்த தேர்தல் வியூகம் அமைக்கிறானுங்கல்ல, அவங்க தான் இப்போ யாரையுமே வச்சுக்கலையே தேர்தல். இல்லை, இப்போ அவங்களே உருவாக்கிட்டாங்க. இப்போ அவங்களே உருவாக்கிட்டு அவங்க உட்காந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸுக்கு தான் இதெல்லாம். அதான் என்ன பார்க்கப்படுதுன்னா, திருநெல்வேலி நினைக்கிறேன், அதில் ஒரு பெண்மணி அப்பான்னு கூட்டத்தில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அதே ஒரு திட்டமிட்டு தான் வந்து இந்த மாதிரி கட்சிக்காரங்க நீ இப்படி சொல்லணும், இப்படி கூடணும், ஸ்டாலின் வரும்போது முதல்வர் வரும்போது அப்படிலாம் சொல்லிலாம் ஒரு இல்லை. இப்போ இது அப்பான்னு ஆரம்பித்தேன், இதோட முடிய போகிறதில்ல, அடுத்த வருஷம் வரப்போகுது பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க, மாணவர்கள் அதை வந்து இவர் நடந்து போகும்போது அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் ஒரு எப்படி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தர போகிறாருன்னு பாடல்களை இது பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி வெர்ஷன்களை ஒன்று ஒன்றா இறக்குவாங்க பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், நேற்று கூட ஒரு காமெடி பார்த்தேன் நான். நல்லா இதுக்கு மீம்ஸ் போட்டிருக்கான் ஒருத்தன் போய் ஒயின் ஷாப்பில் போய் கோட்டர் கொடுக்குறான், கோட்டர் வாங்கிட்டு என்ன பண்ணுறான், காசு கொடு அப்படின்றான். எங்கள் அப்பா கொடுப்பாரு. டேய் உங்கள் அப்பா யாரா, நில்லு, உங்கள் அப்பா யாராண்ணா, எங்கள் அப்பா முதல்வர் தான் அப்படின்ட்டு போகிறான். புரிதுங்களா உங்களுக்கு? இப்படி ஒரு காமெடியாக வந்து அந்த திரைப்படத்தில் வந்து இன்னிலேருந்து எனக்கு 2 அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, அதெல்லாம் முதல்ல சேவை தானே. ஏன்னா காமராஜர் போன்றவர்கள்லாம் தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய முதல்வர் ஆகிருக்கிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது மாதிரி இல்லை, உங்களுக்கு தளபதின்ற பட்டம் நீங்கள் எந்த போருக்கும் தலைமை தாங்கினது இல்லை. இருந்தாலும் உங்கள் கட்சிக்காரங்க உங்களுக்கு தளபதினு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, அதுவே ஒரு சிறந்ததாக இருக்குது. அதன் பிறகு நீங்கள் அந்த அப்பா என்ற விஷயத்தை கொண்டு வரீங்கன்னு சொன்னால் எல்லாராலையும் எப்படி அப்பான்னு அழைக்க முடியும்? உங்களோட வயது மூத்தவர்கள்லாம் உங்களை அப்பான்னு அழைப்பாங்களா? சொல்லுங்கள், லாஜிக்காக சொல்கிறேன், முடியாது இல்லையா? குழந்தைங்க எப்படி உங்களை அப்பான்னு அழைக்க முடியும்? தாத்தானுன்னா அழைக்கும், இல்லை கொள்ளு தாத்தானுன்னா அழைக்கலாம் உங்களை. குழந்தைங்க, பள்ளி மாணவிகள் எப்படி உங்களை அப்பான்னு அழைக்க முடியும்? சொல்லுங்கள். அப்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறீங்கன்னா உருவாக்கலாம். அது அரசியல் இன்னைக்கு வந்து எப்படி அழைக்க முடியும்? கல்லூரி மாணவிகள் கூட அழைக்க முடியாது. நீங்கள் கல்லூரி மாணவிகளோன்னா தாத்தான்னு அழைக்கலாம், நீங்கள் அப்பான்னு எப்படி அழைக்க முடியும் நீங்கள்? ஏன்னா உங்களுடைய பேரனே கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கான். இன்னைக்கு இன்பநிதி எப்படி இருக்கான்? உங்கள் பேரன் தானே அவன் அப்பான்னு சொல்லி அழைச்சா நீங்கள் ஏற்றுவீங்களா? கனிமொழி அப்பான்னு சொல்லி அழைச்சா நீங்கள் ஏற்றுவீங்களா? எங்கே சார் போகுது? அதனால் ஒரு ட்ரெண்ட்டு உருவாக்குறது அரசியல் ரீதியாக, அரசியலுக்காக உருவாக்குறது தவறு இல்லை. ஆனால் இப்படி வந்து நீங்கள் மூளையை முட்டியில் கட்டி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ட்ரெண்ட்டை உருவாக்குறீங்கன்னா நிச்சயம் அது வந்து நையாண்டிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படும், விவாதத்துக்குள்ளாகுங்கிறீங்க. ஆமாம், இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த அப்பான்ற வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சீமான் கிட்டேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. சீமான் வந்து தமிழக அரசியலில் உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சீமான் தான். இப்போ பெரியார், இப்போ இருக்கிற பெரியார் கூட நம்ம மூப்பாட்டன்வார், இவர் நம்ம முருகனையுமே சொல்லுவார், இல்லை பாட்டன்னுவார் பெரியாரை, நம்ம காமராஜரை தாத்தான்வார். இப்படி உறவு முறை சொல்லி அப்பத்தா, என் அண்ணன், என் தம்பி, இப்படி என் அத்தா, என் அப்பா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து இந்த உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு அரசியல் தலைவர். அண்ணன், தம்பி,
விஜய் கூட பாருங்கள் தம்பின்னு தான் கூப்பிடுவாங்களே அப்படின்னாலும். அப்போ இது சீமான் அவர்களை பற்றி தான் காப்பி அடிச்சு. ஆமாம், அது அதேமாரி யாரும் எந்த அரசியல் தலைவரும் அப்படி பண்ணது இல்லை. ஒன்றும் தலைவர் இவர் மட்டும்தான் வந்து தொடர்ந்து வந்து உறவு முறை. இன்னைக்கு கூட நம்மளை பார்த்தானா கூட அண்ணன் சொல்லி தான் கூப்பிடுவார். நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன். ஏன் சொன்னால் அந்த உறவு முறை சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான். யாருமே சரி, கட்சி தலைவர்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, இப்போ இது இபிஎஸ்ஸை வந்து என் சித்தப்பா அப்படின்னு தான் சொல்லி பேசியிருக்கேன். எல்லாருமே வந்து அந்த உறவு முறை வச்சு அழைக்கக்கூடிய அது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு விதமான ட்ரெண்ட் உருவாகிருக்கு. அது குடும்பத்தார் மக்களை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். அது நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க போது அந்த மாதிரி வெர்ஷன் நினச்சிட்டு இவர் இறங்கினாரா? அது கூட இறங்கலாம், வேணாம்னு சொல்லலை. பட் நீங்கள் திடீர்னு அப்பான்னு என்னை அழைக்கும் போது நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னால் என்னை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி தான் அர்த்தம். அப்படிங்கும்போது எல்லாரும் உங்களை எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? குழந்தைங்கள்லாம் உங்களை அப்பா முடியுன்றது தான் கேள்வி. ஏன்னா குழந்தைங்க உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது, தாத்தான்னு கூப்பிடுவோம். வயசில் உங்களோட மூத்தவங்க உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது. உங்கள் வயசுக்கு ஒத்த அமைச்சர்கள் உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்போ இவர் எப்படி சொல்ல வராருன்னு சொன்னால், அப்பான்னு கூப்பிட்டா தான் எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. என்னை தலைவர் என்று அழைப்பதை விட, அண்ணன் என்று அழைப்பதை விட, அப்பா என்று அழைப்பது தான் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குன்னா, இப்போ வந்து துரைமுருகன் வந்து இவர் முதல்வருடைய மனசில் உட்கார்னதுக்கு அப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கீங்களா? சொல்கிறேன் சார். முதல்ல அவர் சொல்லுவாரா? இல்லை, சொன்னால் ஓகே, அரசியலில் சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கு. கனிமொழி அவர்களே KN நேரு அந்நியாருன்னு சொன்னார் இடையில கூட. அப்போ வந்து அப்படி சொன்னாங்கன்னா ஏற்றுக்குவார் அவர்? KN நேரு வந்து அப்பா அப்படின்னு சொன்னால் இவர் ஏற்றுக்குவாரா? ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க அப்பா என்று அழைப்பது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. குழந்தைகளுக்கு தானே சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் அப்படி சொல்லி அவர், அதாவது என்னை தலைவென்று அழைக்கின்றார்கள், அண்ணன் என்று அழைக்கிறார்கள், எது அழைத்தாலும் எனக்கு அப்பா என்ற அந்த சொல் இருக்கு பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தருது அப்படின்னா, அப்போ கட்சிக்காரெல்லாம் அப்பான்னு அழைக்க சொல்லி தான் அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். அப்போ கட்சிக்காரங்க எல்லாம் அழைச்சாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தான் ஏற்றுவீங்களா? மக்கள் தான் வந்து என்ன நினைப்பாங்க? ஆக மொத்தம் திமுகவை பொறுத்தவரையிலையும் முதல்வர் இந்த வெர்ஷனை இறக்கியிருக்கா பற்றி, அப்பா வெர்ஷனு மலை மேலே ஏறன்னு நினச்சி பள்ளத்தில் விழுந்துட்டார். இதுதான் என்னுடைய. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.